என்னோடய பேர் சிண்டி. நான் தனியாக சென்னையிலேருந்து கோவா பைக் ரைட் பண்ண போகிறேன். ஒரு பொண்ணு தனியாக இவ்வளோ தூரம் போக முடியுமா? எங்கே ஸ்டே பண்ணுறது? இந்த மாதிரி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். அதை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிண்டி SINDY. பை சொல்லு. லவ் யூ. இருந்த பெட்ரோலில் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. உடனே ஒரு பாரத் பெட்ரோலியம் இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து மைலேஜ் செக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. இப்போ டேங்க் ஃபில் பண்ணிட்டோன்னா நமக்கு கரெக்டாக மைலேஜ் தெரிஞ்சிடும். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 54 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். கரெக்டாக பெட்ரோல் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இருந்த பெட்ரோலில் இவ்வளோ தூரம் வந்துடுச்சு. இப்போ நம்ம டேங்க் ஃபில் பண்ண போகிறோம். ராணிப்பேட் டோல் பூத் தாண்டி வேலூர் போகிற வழியில் ஒரு 110 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ண அப்புறமா வந்து இங்கே தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஒரு ஆட்டோவை டோ பண்ணுது பாருங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் தான் ஆயிருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் 60 ருபீஸ். கிருஷ்ணகிரி ரீச் ஆயாச்சு. பெங்களூர் நம்மை மழையோடு வரவேற்கிறது. $320 கிலோமீட்டர்ஸ் மேலே வந்துட்டோம். நம்ம இப்போது அந்த சைட் போனோன்னா எலக்ட்ரானிக் சிட்டி, பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டிக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம வந்து தும்கூர் மைசூர் ரோட்டில் தான் போகிறோம். வந்து நைஸ் ரோட்டில் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைக்குக்கும் டோல் வந்து 100 ருபீஸ். இப்போ நம்ம டோல் வாங்கிட்டோம். தேங்க்யூ. செம்ம மழை. ஆக்சுவலாக வந்து இப்போது நைஸ் ரோடு எடுத்தாச்சு. நாங்கள் வந்து இப்போது ஸ்டாப் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். அரவுண்டு 330 கிலோமீட்டர்ஸ் வந்து இப்போ நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக லஞ்சுக்கு ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் மழைனால லஞ்சுக்கு ஸ்டாப் பண்ண முடியல. இன்றைக்கி வந்து ரெட் புல் குடிச்சிட்டு ரைடை வந்து கண்டினியூ பண்ணலாம் நினைக்கிறேன். மழை வந்து நிற்கிது. ஸோ ஆஃப்டர் திஸ் ரெட் புல் ஸ்டார்ட். பின்னாடி தண்ணி எப்படி கொட்டிகிட்டு இருக்கு பாருங்க. சரியான மழை. மழைக்காக ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணேன்ல நைஸ் ரோடில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 334 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா பைக் ஸ்பீடோமீட்டர் வந்து ஓட மாட்டேங்குது. இப்போ இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நம்மளால் மைலேஜ் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. பட் அப்ராக்சிமேட்டாக மேப்ஸில் வந்து கால்குலேட் பண்ணலாம். என்னதான் இருந்தாலும் மேப்ஸை விட வந்து நம்ம போகிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். எனிவே பார்ப்போம். ஆண்டி வந்து என்னை வழி அனுப்பி வைக்கலான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவன் வந்து மகாராஷ்டிராலேருந்து இந்த பக்கம் வந்துட்டுருக்கான். ஸோ நடுவில் ஆன் த வேல ஒரு சின்ன கேட் அவன் வந்துட்டுருக்கான். இப்போ இந்த இடத்துல வந்து 2 பேருமே இன்டர்செக்ட் ஆகுறோம். ஸோ யூட்டர்ன் பண்ணி இப்போ வரப்போகிறான். ஸோ நம்ம பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரி வாய்ப்பெலாம் கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஜாலியாக இருங்க. ஆண்டி வந்துட்டேன். பாத்தீங்களா, வைஃப் டிராவல் பண்றான்றதுக்காக கார்ல பின்னாடி எவ்வளவு சூப்பரா ஃபாலோ பண்ணி வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி. என்னென்ன சொல்றா பாருங்க. நம்ம டியூனர் வந்து வந்தோடனே ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகாததை செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டியூனர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு.
இங்கேருந்து 2 பேரும் லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுட்டு அவன் சென்னையை பார்த்தும் நான் கோவாவை பார்த்தும் கிளம்புறான். இப்போ வந்து நாங்கள் எக் ரைஸ் சாப்பிட போகிறோம். இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட எக் ரைஸ் செம்மையாக இருக்குது. ஆண்டி கூட அந்த அக்காவை வச்சிட போகிறேன். ஓகே, ஆண்டியை மீட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் கிளம்புறோம். அவன் சென்னையை பார்த்து நான் கோவாவை பார்த்து. பாய் பாய். டும் சபாக் டம் டம். ஸோ தும்கூர் வந்து கிராஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சித்ரதுர்கா போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் மணி இப்போ 6:45 பக்கம் ஆயிடுச்சு. நல்லா இருட்டிடுச்சு. கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 500 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிட்டோம். சித்ரதுர்காவில் இருக்கோம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த லைட் போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு ஃபீல்டு மாதிரி இருக்குது, ஆனால் என்னன்னு தெரில. உங்களுக்கு யாருக்காவது இதை பற்றி தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் பார்ப்போம். அரௌண்டு 600 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். எனக்கு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஹைவே. இன்றைக்கி இங்கே தான் இந்த பெட்ரோல் பங்க், ஹெச்பி பெட்ரோல் பங்க், இங்கே தான் நம்ம தூங்க போகிறோம். டென்ட்டு செட் பண்ணியாச்சு. ஈவினிங்கே வந்து நான் எக் ரைஸ் சாப்பிட்டதுனால எனக்கு வந்து பசி இல்லை. ஸோ இந்த ஹெச்பி பெட்ரோல் பம்பில் தான் வந்து நான் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து இங்கே இருக்க மேனேஜர் அண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு சேஃபான பிளேஸ் தான். அண்ட் இங்கே கேமரா இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பைக்கை பார்க் பண்ணியாச்சு. 3 to 4 hours ஒரு பவர் நாப் எடுத்தோம் அப்படின்னா மிச்சம் இருக்க 300 கிலோமீட்டர்ஸை ஈஸியாக கவர் பண்ணிடலாம். நான் இப்போ தூங்க போகிறேன். see you, bye. நல்ல வேலை ஸ்டாப் பண்ணிட்டோம். டென்ட்டு போட்டு தூங்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே செம்ம மழை. குட் மார்னிங். எந்திரிச்சிட்டேன். ஒரு 3 hours பக்கம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிளம்ப ஆரம்பித்தோன்னா ரிமைனிங் கிலோமீட்டர்ஸை ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இந்த பெட்ரோல் பங்க்கில் நம்ம டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணதை ஒரு செப்பரேட் வீடியோவாகவும் இங்கேருந்து கிளம்பி நான் எப்படி தனியாக கோவா ரீச் ஆனேன் அப்படின்றத இன்னொரு வீடியோலையும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.